அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அன்பார்ந்த நேயர்களே, பலஸ்தீன் மீட்பு போர், இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து பாலஸ்தீனை மீட்கின்ற போர் 460வது நாளை எட்டியிருக்கிறது. இந்த 460வது நாளில் சில தலைப்புகள், குறிப்பாக டைம்ஸ் ஆஃப் இந்தியா போன்ற இதழ்களும் அவர்களுடைய விஷுவல் மீடியாவும் மொத்த இஸ்ரேலிய படைகளும் காசாவிலிருந்து வெளியேறிவிட்டன என்று தகவல்களை சொல்லுகின்றன. ஆனால் பெரும்பகுதி இஸ்ரேலிய இராணுவத்தினர் வெளியேறிவிட்டார்கள் என்பதுதான் உண்மை. ஆனால் இஸ்ரேல் இன்னும் அங்கே தன்னுடைய மூக்கை நுழைத்து கொண்டேதான் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறது. அந்த விருப்பத்தின் அடிப்படையில் நேற்று நிறைய இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். இஸ்ரேலுடைய இராணுவம் 3 முக்கியமான தளபதிகளை இழந்துவிட்டதாக அறிவித்திருக்கிறது. அதை நார்தன் காசா ஸ்ட்ரிப் என்று மட்டும் சொல்கிறார்கள். காசாவினுடைய வடக்கு பகுதியில் இவர்களை இழந்தோம் என்று அவர்களுடைய பெயரை சொல்கிறார்கள். ஆனால் அவரோடு போனால் இன்னும் 30 அவர்களோடு போனால் இன்னும் 30 இராணுவத்தினர் அளிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதை பற்றி ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஹெர்சி ஹெல்வி என்ன செய்திருக்கிறார் என்று சொன்னால், அவர்களுடைய குடும்பங்களுக்கு தகவலை கொடுத்திருக்கிறார். 2 நாட்களாக இஸ்ரேலுடைய இராணுவம் சில தகவல்களை சொல்லுகின்ற போது இறந்தவர்களுடைய எண்ணிக்கையை மிகவும் குறைத்து சொன்னாலும் அவர்களுடைய வீடுகளுக்கு தகவல் கொடுத்து விட்டேன் என்பதை இணைத்தை சொல்லுகிறார்கள். இதற்கு பின்னால் ஒரு சூட்சுமம் இருக்கிறது என்றே கருதுகின்றோம். அது என்னவென்று சொன்னால், அந்த குடும்பங்கள் நத்தியானுவுக்கு அழுத்தங்களை கொடுத்து அந்த யுத்தத்தை நிறுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால், காசாவில் இருக்கின்ற அத்தனை தளபதிகளும் நாம் அங்கே இனிமேல் சாதிக்கப் போவது எதுவும் இல்லை. ஏனென்று சொன்னால், ஹாஸ்டேஜஸ் டீலில் 460 நாளாக ஒரு மண்ணாங்கட்டியும் நம்ம சாதிக்க முடியலை. ஒரு ஒப்பந்தம் போட்டால் அந்த அழைத்து செல்லப்பட்டவர்கள் வந்து விடுவார்கள். இப்பொழுது நமது இராணுவத்தினர் அதிகமாக அழிக்கப்படுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். அடுத்தது, ரஃபாவில் இருந்த 2 ஹாஸ்டேஜஸ் இறந்த பாடி நேற்று இஸ்ரேலிய இராணுவம் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறது. இது எதை காட்டுகிறது என்று சொன்னால், காசாவில் ஜபாலியாவிலும் கான்யூனிஸிலும் பெய்த் லாகியாவிலும் அதிகமாக சண்டை நடந்து கொண்டு இருக்கின்ற போது பெய்த் லாகியாவிலும் அதிகமாக சண்டை நடந்து கொண்டு இருக்கின்ற போது இது ரஃபாவில் ரகசியமாக தாக்குதலை நடத்தியது. அதை போராளிகள் எதிர்கொண்டார்கள். ஆனால் அவர்கள் ரஃபாவில் ரகசிய தாக்குதலில் சந்தித்தது 2 ஹாஸ்டேஜஸ் இறந்திருக்கிறார்கள். 2 அழைத்து செல்லப்பட்டவர்கள் இறந்திருக்கிறார்கள். அதை இஸ்ரேலிய மக்கள் நேற்று நத்தியான்ஹூ அவர்களுடைய பார்லமெண்ட் இவற்றுக்கு முன்னால் கூடி கோஷங்களை போட்டிருக்கிறார்கள். அந்த கோஷத்தில் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? மீதி உள்ளவர்களும் கஃபீனில் தான் வருவாங்களா, அதாவது பாடி பேக்ஸ் என்று சொல்லக்கூடிய இறந்து போன பைகளில் தான் அவர்கள் வருவார்களா என்று கேட்டிருக்கிறார்கள். ஆகவே நேற்று ரஃபாவில் ஒரு பெரிய தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது 46th பெட்டாலியன் என்று இஸ்ரேல் புகழ்கின்ற அயன் ஃபுட் பிரிண்ட் ஃபவுண்டு ஃபார்மேஷன் என்று சொல்கிறார்கள். அவர்கள் ரொம்ப இரும்பு பாதம் கொண்டு அங்கே நிற்பார்கள் என்று நேற்று அடிக்கடியில் அவர்கள் ஓடி இருக்கிறார்கள். தனித்தனியாக சிதறி ஓடியவர்களை போராளிகள் தொடர்ந்து தாக்கி பாயிண்ட் பிளாங்க் என்று சொல்லக்கூடிய மிக அருகாமையில் சென்று அளித்திருக்கிறார்கள். அடுத்தது மெஹர் நியூஸ் ஏஜென்சியும் சேனல் 13 இஸ்ரேலுடைய விஷுவல் மீடியாவும் ஒரு தகவலை சொல்லியிருக்கின்றன. இஸ்ரேலி கமாண்டர்ஸ் டெல்லவிக்கு காசாவில் நடக்கின்ற யுத்தத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த யுத்தம் ஏன் நிறுத்தப்பட வேண்டும் என்பதற்கு 3 காரணங்களை சொல்லியிருக்கிறார்கள். இப்பொழுதே நமது இஸ்ரேலிய படைகள் பழைய இடங்களுக்கு அடித்து விரட்டப்பட்டு விட்டன என்று சொல்லுகிறார்கள். அந்த பழைய இடங்கள் எது என்று சொல்லவில்லை. அடுத்தது, காஸ்ட் ஆஃப் வார், யுத்தத்தினுடைய விலை மிகவும் அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. அதையெல்லாம் விட இன்க்ரீஸ் இன் த கேஷுவாலிட்டிஸ் இன் த லைஃப் ஆஃப் த சோல்ஜர்ஸோடைய படை, அதாவது இஸ்ரேலிய இராணுவத்தினுடைய அழிவு அதிகமாக இருக்கிறது. இதை நாம் ஒரு வாரமாக பார்த்து வருகிறோம். மிக பயங்கரமான தாக்குதலை போராளிகள் நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதை இஸ்ரேலுடைய முன்னாள் இராணுவ அமைச்சர் ஒருவர் மோசி எலோன் என்பவர் சொல்லியிருக்கிறார். இப்பொழுது அங்கே யுத்தம் நடத்தவில்லை, முதல் நாளிலிருந்தே யுத்தம் நடத்தவில்லை. ஆனால் அவர் சொல்லுகிறார், இப்பொழுது இஸ்ரேல் யுத்தம் நடத்தவில்லை, மாறாக கூட்டுப்படுகொலைகளை செய்து கொண்டு இருக்கிறது. என்ன செய்வது என்று தெரியாத ஒரு இலக்கற்ற ஒரு போக்குதான் இருக்கிறது. அதற்கு அப்பாவி மக்களை பலியாக்கி கொண்டு இருக்கிறது என்று சொல்லுகிறது. ஆக அங்கே யுத்தம் போராளிகளோடு நடத்த முடியவில்லை. போராளிகள் எல்லா இடம், அதை எப்படி சொல்றாங்கன்னு சொன்னா, இதுவரைக்கும் எங்கிருந்தெல்லாம் நம்ம தாக்குதல் வராதுன்னு எதிர்பார்த்தோமோ இஸ்ரேலிய இராணுவம், இதுவரைக்கும் எங்கிருந்தெல்லாம் தாக்குதல் வராதுன்னு எதிர்பார்த்தோம் அங்கிருந்தெல்லாம் தாக்குகிறார்கள். அப்போ அவங்க ஸ்ட்ராட்டஜியை மாற்றிக்கிட்டாங்க. புது புது இடங்களில் இருந்து தாக்குதலை நடத்துகிறார்கள். நீ ஒரே இடத்தை தேடி போனால் அவங்கள கண்டுபிடிக்க முடியாது. இதுக்கிடையில்
ஹமாஸோடைய ராக்கெட்டுகள் கரீம் அபு சலீம் என்று சொல்லக்கூடிய அந்த ஓப்பனிங் பேர். ஏன்னா ரப்பா இப்போ ஏதேசம் இவங்க கையில் வந்துட்டு, போராளிகள் கைகளில் ஏதேசம் இல்லை, அவங்க கையில் தான் இருக்கு. அதை மீட்க போன இடத்துல தான் குண்டை போட்டு அப்பாவிகளை கொலை செய்ததில் 2 ஹாஸ்டேஜஸும் இறந்துருக்காங்க. இப்போ அபு கரீம் சலீமில் நேற்று ராக்கெட் அடிச்சிருக்காங்க. அந்த இதிலும் இஸ்ரேலிய இராணுவத்தை விரட்டுவதற்கு அவர்கள் முயற்சி செய்கிறார்கள் என்பதுதான் தெரிகிறது. அதனால் இன்னொரு பெரிய விஷயம் என்னவென்று சொன்னால், நேற்று நிறைய ட்ரோன்ஸை போராளிகள் பிடிச்சிருக்காங்க காசாவில். அந்த ட்ரோன்ஸில் இருந்து எடுத்த தகவல்கள், அதெல்லாம் வேவு பார்க்கக்கூடிய ஆள் இல்லாத விமானங்கள். அந்த விமானங்களை கையகப்பட்டு எடுத்த தகவல்களில் இஸ்ரேலிய இராணுவத்தினர் காசாவுக்குள்ளால எங்கெங்கே இருக்கிறாங்கிறத கண்டுபிடிச்சி நேற்று 3 ஹைட் அவுட், அவர்கள் பதுங்கி இருந்த அல்லது ஒளிந்திருந்த 3 இடங்களை கண்டுபிடித்து தாக்கி இருக்கிறார்கள். இது நம்ம ட்ரோன்ஸே நமக்கு எதிராக போட்டு கொடுத்து விட்டது என்பதை அறியாத இஸ்ரேலிய இராணுவத்தினர் அழிந்திருக்கிறார்கள். இந்த 3 தாக்குதலில் 100க்கும் மேற்பட்டவர்கள் அழிந்திருக்கிறார்கள். அதனால தான் இஸ்ரேலிய இராணுவத்தை சார்ந்தவர்கள்லாம் ஒருதான் என்ன சொல்லலாம், ரொம்ப புதுசாலித்தனமா, காசாவுக்கு போன வேலை முடிஞ்சு இனிமே நம்ம வந்துடுவோம் அப்படிங்கிறான். ஏன்னா நித்தமும் நம்ம 100கணக்கில் அழிவுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதே மாதிரி ஹவுஸ் ஆஃப் பார்ட்டிஃபைடு ஹவுஸ், அதையும் இந்த ட்ரோன்ஸ் தான் காட்டி கொடுத்துருக்கு. ஒரு வீட்டை ரொம்ப அருமையாக அரணமைத்து உட்கார்ந்து இருந்திருக்கிறார்கள். அதுக்கு கார்டு கிட்டலாம் போட்டு, அது ப்ரிவென்டட் ஏரியா, யாரும் மக்கள் அங்கே நடமாட்டம் தெரிஞ்சுன்னா டக்குன்னு சுட்டுருவாங்க, அப்படி இருந்திருக்காங்க. அதை இந்த ட்ரோன்ஸ் வழியாகவே கண்டுபிடிச்சி தூரத்திலிருந்து முதல்ல ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி இருக்கிறாங்க. அப்புறம் பக்கத்தில் போய் கார்டை கொண்டுட்டு உள்ளே இருந்தவங்களே அழித்தும் காயப்படவும் செய்துவிட்டு உள்ளே இருந்த ஆயுதங்களை எல்லாம் எடுத்து சென்றிருக்கிறார்கள். ஆகவே டே ஆஃப் ரெசிஸ்டன்ஸ்ன்னு சொல்லாட்டாலும் பயங்கரமான தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். அடுத்தது ஜீப்புகள், 3 ஜீப்பை ஆம்புஷ் பண்ணியிருக்காங்க. இதை எல்லா ஊடகங்களும் பெரிதாக சொல்லுகிறது. 3 ஜீப்லேயும் போனதே முக்கியமான கமாண்டர்ஸ். அவங்க முக்கியமானவங்க கமாண்டர்ஸ் 401வது பிரிவை சார்ந்தவர்கள், அவர்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறார்கள். அடுத்தது நேற்றே நம்ம சொன்னோம், ஹஃபீர் பிரிகேட்ஸு முட்டாக வெளியே வந்து விட்டது. அடுத்தது புது புது ஏரியாவிலிருந்து அவர்கள் தாக்குதல் நடத்துவதை எங்களால் கணிக்க முடியவில்லை என்று இஸ்ரேலிய இராணுவத்தினர் ஓடுகிறார்கள். அப்போ ஒரு மீடியா சிலர் வந்து ரொம்ப எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லுதார்கள், முட்டாக காசாவில் இருந்து வந்து விட்டார்கள் என்று. ஆனால் காசாவில் மூக்க நுழைத்து கொண்டு தான் இருக்கிறார்கள், நிறைய இழப்புகளை சந்தித்து கொண்டு இருக்கிறார்கள். அடுத்தது இஸ்ரேல் தன்னுடைய பங்குக்கு ஒரு விரக்தி வந்துட்டு, அதை நிறைய பேர் அப்படியே போடுவாங்க. அது வந்து ஒரு விரக்திக்கு வந்து இஸ்ரேல் வந்து அத்வான் ஹாஸ்பிட்டலை தாக்கி இருக்கிறது, ஜபாலியாவில் இருந்த அகதிகள் முகாமை தாக்கி இருக்கிறது, திடீரென்று சுஜயாவுக்கு போய் அங்கே இருந்த அகதிகள் முகாமை தாக்கி இருக்கிறது, நுஸ்ரத் ஹாஸ்பிட்டல், நாசர் ஹாஸ்பிட்டலை வேலை செய்ய முடியாமல் ஆக்கியிருக்கு, அல் புரூஜில் 4 குழந்தைகளை கொலை செய்து இருக்கிறது. இதனிடையே நமது கமால் அத்வான் ஹாஸ்பிட்டலோடைய டைரக்டர் அபு சோஃபியாவை அவர்கள் சிறைப்பிடித்து சித்திரவதை செய்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதை அறிந்த அவருடைய தாயார் ஒரு மாரடைப்பால் இறந்து விட்டார் என்ற செய்தியும் சோகமான செய்தியாக மக்களை வந்து அடைந்திருக்கிறது. அதன் பிறகு வெஸ்ட் பேங்கு இப்போ ரியல் யுத்தம், நம்ம காசாவாக மாறி போன வெஸ்ட் பேங்குன்னு சொன்னோமே, அதில் ரியல் யுத்தம், ரியலான சண்டை வெஸ்ட் பேங்கில் தான் நடக்குது. நேற்று பெத்லகேமில் 3 பேர் இறங்கி ஷூட்டிங் ஆப்ரேஷன் நடத்தியிருக்காங்க. 9 பந்தேரிகள் காயம்பட்டு இருக்கிறார்கள். பந்தேரிகளில் சிலர் ஏறி இந்த கேம்புகளை தாக்கலான்னு போயிருக்காங்க. அவர்களும் அழிக்கப்பட்டும் இருக்கிறார்கள், காயப்படுத்தப்பட்டும் இருக்கிறார்கள். அடுத்தது இந்த துப்பாக்கி சூட்டை நடத்துபவர்களை தேடுவதற்கு மிக பெரிய முயற்சி எடுத்தும் யாரும் கிடைக்கவில்லை. அடுத்தது 2 குழந்தைகளை, ஒரு தகப்பனே 2 குழந்தையும் கொலை செய்திருக்காங்க. அந்த படம் ரொம்ப இதாக இருக்குது. தூபாஸ் பக்கத்தில், தூமான் என்ற செட்டில்மெண்ட்டு பக்கத்தில் பிள்ளைகள் 2 பேரும் அப்படி பலன்னு இருக்கிறாங்க. அதை படமாக போட்டிருக்காங்க எல்லாரும். அவர்களை கொலை செய்து இருக்கிறார்கள். இதை தவிர அங்கே சாதிப்பது எதுவும் இல்லை. ஹெப்ரானில் வந்த இஸ்ரேலிய இராணுவத்தை தாக்கி அழித்து இருக்கிறார்கள். நிபுலஸில் ஒரு அதாவது கன்னி வெடியை வச்சு இஸ்ரேல் வந்த வாகனத்தை அழித்தோம் என்று சொல்லுகிறார்கள். ரமலாவில் நேற்று திடீர்னு இறங்கி 2 எக்ஸ்ப்ளோஷன், அதை ஆளை தேடுறான், முடியலை. அதனால் ரமலாவில் இருந்து யாரும் வெளியில் வர வேண்டாம் என்று சொல்லியிருக்கிறான். அதே போல் கெட்சியோன் என்ற பிரிகேட்ஸை பெத்லகேமில் குறிவைத்து தாக்கி அத்தனை பேரையுமே அழித்திருக்கிறார்கள். ஆம்புலன்ஸ் தான் வந்திருக்கு, ஹெலிகாப்டர் வரல, வந்து புரட்சி சென்று இருக்கிறார்கள். இதனிடையே பாலஸ்தீன அத்தாரிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த முனாஃபிகள் பல முஸ்லீம் இளைஞர்களை கைது செய்து இஸ்ரேலிடம் ஒப்படைத்திருக்கிறது. அடுத்தது ஜெனீன்லையும் பயங்கரமான சண்டை. இஸ்ரேலிய இராணுவம் ஜெனீனில் எப்போவுமே
அடி வாங்கினோன்னா ஓடி போயிடுவான். அதனால் திருப்பி ஓடி போயிட்டான். அடுத்தது நிபுலஸ் ஆக்சஸில் அடிச்சிருக்காங்க. நூருல் சம்ஸ் கேம்பில் வந்து இஸ்ரேலிய இராணுவம் ஒரு முகாமிட்டு இருக்கிறது பக்கத்தில். அந்த முகாமுக்குள்ளால தைரியமாக 2 பேர் புகுந்து முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் அழிச்சிட்டு அவனும் ஷஹீதாயிட்டான். இதை ஹமாஸ் பெரிய அளவில் பாராட்டி இருக்கிறது. இது போன்ற ஷஹாதத்து மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலையை பெற்றுத்தரும் என்று அறிவித்திருக்கிறார்கள். அடுத்தால ஹூத்திஸ் மீது நேற்று 7 தாக்குதல்களை அமெரிக்காவும் ஆங்கில நாடும் சேர்ந்து தாக்கி நடத்தி இருக்கிறது. அதற்கு பதிலாக USS ட்ரூமனுடைய அந்த ஃப்ளீட்டோட 2 விமான தளங்களை அடித்திருக்கிறார்கள். அவை எரிந்திருக்கிறன. நடுக்கடலில் எரியிறத படம் எடுத்து போட்டிருக்கிறார்கள். அடுத்தது எஃபாலையும் அஸ்கலான்லையும் 2 ராக்கெட்டுகளை ஏவி தாக்கி இருக்கிறார்கள். ஹூத்திஸை பற்றி ஒரு தகவல் இப்போ இந்தியாவோட சம்மந்தப்படுகிறது. அங்கே வேலைக்கு சென்ற நம்மளுடைய நர்ஸு, கேரளாவை சேர்ந்த நிமிஷா பிரியா என்ற நர்ஸு அங்கே போய் அங்கே லெபனானில் உள்ள ஒரு டாக்டரோட உறவுகளை ஏற்படுத்தி கொண்டு ஒரு ஆஸ்பத்திரியை நியமித்திருக்கிறார்கள். பிறகு ஆஸ்பத்திரியை கையகப்படுத்த இந்த சகோதரி முயற்சி செய்திருக்கிறார். அதில் ஏற்பட்ட சண்டையில் அந்த அவரை, அதாவது அப்துல் மஹ்தி என்ற தலால் அப்துல் மஹ்தி என்ற தன்னுடைய பார்ட்னர்னு சொல்கிறாங்க, பங்காளின்னு சொல்கிறாங்க, பங்காளியை அதிகமாக ஆல்கஹால் தந்து மயக்கத்தில் வைத்துவிட்டு அவர் வைத்திருக்கும் தனது பாஸ்போர்ட்டை மீட்பதற்கு இந்த சகோதரி முயற்சி செய்திருக்கிறார். அதில் அவர் இறந்து விட்டார். பிறகு நம்ம ஒரு பாணியில் கண்டதுண்டமாக வெட்டி ஒரு சாக்கில் வச்சு எங்கேயோ போட்டால் இப்போ அதை கண்டுபிடிச்சி மேன் மர்டர் கேஸை நிரூபிச்சிட்டாங்க. இப்போ அவருக்கு தூக்கு தண்டனை அறிவிக்கப்பட்டு விட்டது. நேற்று நம்மளோட எம்பசி 2 நாளைக்கு முன்னாடி நம்ம எம்பசி ஒரு அறிவிப்பு செய்திருக்கு. அவரோட தூக்கு தண்டனையை கன்ஃபார்ம் பண்ண வேண்டியது ஹூத்திஸ். ஏன்னா சனா உட்பட்ட 50% யெமனியுடைய மக்கள் தொகையை கொண்ட பகுதியை ஹூத்திஸ் தான் வந்து நிர்வகிக்கிறாங்க. ஹூத்திஸோடைய பிரசிடென்ஷியல் லீடர்ஷிப் கவுன்சிலுடைய தலைவர் அலமே வந்து அதை கன்ஃபார்ம் பண்ணணும். அவர் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்தியா வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சுருக்கு. இதில் என்னன்னா, யமனை கண்ட்ரோல் பண்ண ஒரு பகுதியாக ஹூத்திஸ், பெரும்பகுதியை, இன்னொரு பகுதியை சவுதி அரேபியா, UAE இவங்க. இப்போ யமனுடைய எம்பசி டெல்லியில் யார் இருக்காங்கன்னா சவுதி அரேபியா சார்ந்தவங்களே இருக்காங்க. அவங்க கையை விரிச்சிட்டாங்க, எங்களால் முடியாது, அது ஹூத்திஸ் நிர்வாகத்துக்கு கீழே உள்ளன்னு. ஹூத்திஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவருக்கு மரண தண்டனை என்பது நிரூபிக்கப்பட்டு விட்ட விஷயம். ஆகவே மரண தண்டனை தான். அதற்கு ஒரு மாற்று வழி என்னன்னா, அந்த கொலை செய்யப்பட்டவருடைய குடும்பத்தவர்கள் வந்து பிளட் மணின்னு சொல்லக்கூடிய இரத்த பணத்தை கேட்டு வாங்கி கொண்டார்கள் என்று சொன்னால் இவர் உயிரோடு விடப்பட வாய்ப்பு இருக்கிறது என்று. இதற்கு முன்னால் இது மாதிரி ஒரு சம்பவம் சவுதியில் நடந்தபோது பிளட் மணியை தான் அங்கே உள்ள எல்லா கேரளாவை சேர்ந்த சகோதரர்களும் உலக மக்களுமாக கொடுத்து பிளட் மணியை கொடுத்து அந்த கொலையாளியை காப்பாற்றினார்கள். இது என்ன நடக்கும் என்று பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்தது இஸ்ரேல் திடீர்னு ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணியிருக்கு. ஒரு மேப்பை பப்ளிஷ் பண்ணியிருக்கு. அந்த மேப்பில் வந்து ஜோர்டானுடைய ஒரு பகுதி, லெபனானுடைய ஒரு பகுதி, சிரியானுடைய ஒரு பகுதி, இதெல்லாம் இஸ்ரேலுடைய பகுதிகள் என்று அறிவித்திருக்கிறது. இது வீணான ஒரு குழப்பம். அதை கத்தர் மிக அதிகமாக கண்டித்திருக்கிறது. ஹமாஸும் கண்டித்திருக்கிறது. அடுத்தால இஸ்ரேலு துருக்கி கூட சண்டைக்கு போகலாம். அதுக்கு ஒரு நீண்ட திட்டத்தை தயாரித்திருக்கிறது. இந்த இஸ்ரேலுக்கு கூட சேர்ந்ததான் துருக்கி சில சதித்திட்டங்களை செய்தது. இன்னும் இஸ்ரேல் மீது மிகவும் மிருதுவான எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. வியாபார தொடர்புகளை வைத்து கொண்டு தான் இருக்கிறது. அதற்கு தக்க நன்றிகட்டத்தனத்தை காட்டுவது போல அதன் மீது யுத்தம் தொடுப்பதற்கு முழு திட்டமும் ரெடி என்று சொல்லியிருக்கிறார்கள். அதே சமயத்தில் நெத்தன்யாஹூ, இஸ்ரேலில் ஒரு பெரிய குழப்பம். நெத்தன்யாஹூ சீஃப் ஆஃப் ஸ்டாஃப், தளபதி, முப்படையின் எல்லா படைக்கும் தளபதியான ஹெர்ட்ஸ் ஹெல்வி ரிசைன் பண்ணணும்னு சொல்கிறாங்க. ஆனால் ஹெர்ட்ஸ் ஹெல்வி என்ன சொல்லுவாருன்னா, மொத்த இஸ்ரேலும் நீ நெத்தன்யாஹூவை வேண்டான்னு சொல்லுது, அவர் ரிசைன் பண்ண மாட்டாராம். இவங்க கொடுக்குற அழுத்தத்தில் நான் ரிசைன் பண்ணணுமான்னு சொல்கிறாரு. ஆனால் நெத்தன்யாஹூ தூக்கி வெளியில் போட்டுருவாருன்னு நினைக்கிறோம். விரைவில் அவர் பதவி இழப்பார். அடுத்தது சிரியாவில் வந்து என்னன்னா, எல்லா எண்ணெய் கிணறுகளையும் அமெரிக்கா கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்றி வருகிறது. அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய நண்பனும் அமெரிக்காவினுடைய வளர்ப்பு பிள்ளையுமாகிய HTS எங்களுக்கும் கொஞ்சம் எண்ணெய் கிணறுகளை கொடுங்கன்னு சொன்னதுக்கு பேசப்படாது, ஓடி பேர் ஒன்று அடித்து விரட்டிடுவோம்னு சொல்லி இராணுவ நடவடிக்கை எடுப்போம் என்று மிரட்டி இருக்கிறார்கள். ஆக சிரியாவினுடைய எண்ணெய் வளம் இப்பொழுது அமெரிக்காவுக்கு தாராளமாக HTS என்ற ஹயாத் தஹ்ரீர் ஷாம் வழியாக உபயோகப்படுகிறது. இப்பொழுது எஜமானனை
எதிர்த்து சண்டையிட வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு ஆளாயிருக்கிற. கடைசியில் அப்படி தான் முடியும் அந்த சண்டையெல்லாம். அமெரிக்காவே உருவாக்கும். பிறகு அவங்க இஸ்லாமிய உணர்வை பெற்றவுடன் அமெரிக்காவுக்கு எதிராக திரும்புவாங்க. ஈராக் மட்டும்தான் அமெரிக்கா ஒன்றும் செய்ய முடியாத ஒரு நாடாக இருக்குது. ஏன்னா அங்கே அமெரிக்கா தன்னுடைய கபலீகரங்களை 9 வருடங்களாக நடத்தியது. கடைசியில் அது விரட்டப்பட்டு அங்கே ஒரு ஆட்சி நிலை பெற்று இருக்கிறது. அது ஈரானுடைய ஆதரவு பெற்ற ஆட்சி என்று சொல்லுகிறார்கள். ஆகவே அது நிலையாக இருக்கிறது. இப்போ சிரியாவிலிருந்து தப்பி ஓடுற இராணுவ அதிகாரிகள் இவங்கெல்லாம் ஹெஸ்டிஎஸ்க்கு பயந்து ஓடுறான் பாரு, இவங்களெல்லாம் ஈராக் தான் அடைக்கலம் கொடுக்கறது. இல்லை, அடுத்தது லெபனானுடைய பார்டரில் இருந்து இஸ்ரேல் வெளியேறுவது போல காட்டுகிறது. ஆனால் ஒரு பஃபர் சோன் அங்கே வேணும்னு கேட்குது. ஆனால் அமெரிக்கா சொல்லியிருக்கு ஒரு சோனா அங்கே முடியாது, இன்னும் 3 நாள் தான் இருக்குது, நீ வெளியில் போயிருன்னு சொல்லியிருக்கு. இஸ்ரேல் அங்கிருந்து வெளியே வந்து கொண்டு இருக்கிறது. ஆகவே இந்த மொத்த யுத்தத்திலே இஸ்ரேல் சாதித்தது எதுவும் இல்லை. ஆனால் கோலான் ஹைட்ஸை கொஞ்சம் கையகப்படுத்தி இருக்கிறது. சிரியாவில் டமாஸ்கஸ் வரைக்கும் கையில் வைத்திருக்கிறது. இனி எப்போது இந்த போராளிகள்லாம் அதற்கு எதிராக திரும்புவார்கள் என்பது தெரியவில்லை. தெரிந்தால் அங்கு ஒரு பெரிய யுத்தம் தொடரலாம். ஈரான் ஒரு புதிய ஆயுதத்தை கண்டுபிடித்து வைத்திருக்கிறது. அந்த ஆயுதத்துக்கு ஷஹீத் 136B என பெயர் வைத்திருக்கிறது. இந்த மிசில் 4000 கிலோமீட்டர் வரை சென்று தாக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது அமெரிக்கா சற்றும் எதிர்பாராதது. சேட்டலைட் டெக்னாலஜி வழியாக இது இயங்குகிறது. 13 சேட்டலைட்டுகளை, அதாவது விண்கோள்களை ஈரான் அண்மையில் விண்வெளியில் நிறுத்தி வைத்திருக்கிறது. ஆகவே இது மிகவும் குறைந்த விலையில் ஐரோப்பா, நார்த் ஆப்பிரிக்கா, இஸ்ரேலே 2200 கிலோமீட்டரில் தான் இருக்குது. ஆனால் இது 4000 கிலோமீட்டர் சென்று ப்ரிசைஸாக தாக்கும் என்று அறியப்படுகிறது. இப்போ பைடன் பதவி விலகிறது 20ஆம் தேதினா அதுக்கு முன்னாடி அவர் ஈரானை தாக்கணும், அல்லது ட்ரம்ப் வந்தவுடனே தாக்குவாங்கன்னு இருக்குது. அதனால் வான்வெளி தடைகளை ஈரான் வலுப்படுத்தி வருகிறது. அதற்கான ஏர் டிஃபென்ஸ் எக்ஸசைஸ்களும் நடந்து கொண்டு இருக்கின்றன. இப்படி இந்த யுத்தம் பல்வேறு திசைகளுக்கும் பறந்து கொண்டு இருக்கிறது. இணைந்திருங்கள். எல்லா தகவலையும் கொண்டு வந்து சேர்க்கிறோம். வாழ்கிறதா வாழ்நாள்